வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பி.டி. ராஜனின் வாழ்க்கை வரலாறு வெளியீட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின், தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பழனிவேல் தியாக ராஜனுக்கு ஒரு சிந்தனை மிக்க, அதே சமயம் எச்சரிக்கையான செய்தியை வழங்கினார். மூத்த அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு இன் அறிவாற்றலை பாராட்டவும், அவரது கூர்மையான பேச்சு திறமையின் சாத்தியமான ஆபத்துகள் குறித்து அவருக்கு எச்சரிக்கை செய்யவும் ஒரு தளமாக அமைந்தது. அவரது பேச்சுத்திறன் அவரது பலமாக இருக்க வேண்டும், அவரது பலவீனம் அல்ல என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். அவரது ஆலோசகரை தூண்டிய சமீபத்திய சம்பவங்களை சுட்டிக்காட்டினார். பிடிஆர் வலுவான மற்றும் நியாயமான வாதங்களை முன்வைக்க மிகவும் திறமையானவர் என்றாலும் அவரது வார்த்தைகளை கவனமாக அளவிட வேண்டும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். அரசியல் சூழலை குறிப்பிட்டு, எதிர்க்கட்சி அற்ப விஷயங்களிலிருந்து கூட சர்ச்சைகளை உருவாக்க முனைகிறது என்று முதல்வர் கூறினார். எதிர்க்கட்சியின் நிகழ்ச்சி நிரலுக்கு சேவை செய்ய தனது அறிக்கைகள் எவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது திரிக்கப்படலாம் என்பதை பிடிஆர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பிடிஆர் சமீபத்தில் சட்டமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களைத் தொடர்ந்து முதல்வரின் ஆலோசனை வந்தது. உரையின் உள்ளடக்கத்தை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் ஸ்டாலினின் கருத்துக்கள் அக்கறை மற்றும் தோழமையுடன் உருவாக்கப்பட்ட ஒரு மென்மையான கண்டனமாக தோன்றின. அத்தகைய ஆலோசனை கட்சித் தலைவர் என்ற அவரது பதவியில் இருந்து மட்டுமல்ல, மீதான தனிப்பட்ட அக்கறையினாலும் வருகிறது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். கட்சித் தலைமையின் மீதான விசுவாசத்திற்கும் மரியாதைக்கும் பெயர் பெற்ற பிடிஆர் ஆலோசனையை சரியான மனப்பான்மையுடன் ஏற்றுக்கொள்வார் என்று ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். எப்போதும் எனது ஆலோசனையை கேட்கும் பழனிவேல் தியாகராஜன் எனது ஆலோசனையின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் நிச்சயமாக புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன் என்று அவர் கூறினார். அவர்களுக்கிடையேன பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையை அடிக்கோடிட்டு காட்டினார். ஒரு பரந்த அரசியல் சூழலில் நீதி கட்சிக்கும் தற்போதைய திமுக அரசாங்கத்திற்கும் இடையிலான சித்தாந்த தொடர்ச்சியை எடுத்துக்காட்டுவதற்கு ஸ்டாலின் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். நீதி கட்சியின் கடைசி தலைவர் என்று பி.டி. ராஜனை வர்ணித்த நிகழ்வின் அழைப்பை குறிப்பிட்டு, கட்சியின் மரபு திமுக வழியாகவே வாழ்கிறது என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். முன்னதாக தனது வரவேற்பு உரையில் பிடிஆர் தற்போதைய அரசியல் சூழலை சர்வாதிகாரத்தால் மறைக்கப்பட்ட ஒன்றாக விவரித்தார். மாநில உரிமைகளை பாதுகாக்க ஸ்டாலினின் முயற்சிகளை பாராட்டினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.